அண்மை செய்தி. வினேஷ் போகத் விவகாரத்தில் தற்போது தீர்ப்பு மீண்டும் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்ஸில் 50 கிலோ எடை பிரிவில் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் வினேஷ் போகத் அதிக எடை இருந்ததன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் இந்தியாவின் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு தொடர்ந்து 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதன் காரணம் என்ன? பாலா, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள் அனைவருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கக்கூடிய வினேஷ் போகத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு என்பது 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னொரு சில நிமிடங்கள்ல வர இருக்கிறது என்றாலும் கூட நமக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இதனை உறுதி செய்திருக்கிறாங்க. 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் 16ஆம் தேதி வரை இந்த தீர்ப்பு வழங்கப்படாது என்று தற்போது நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முதற்கட்ட தகவலாக எதன் காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விரிவான விவரம் இதன் பின்பே அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவிக்கப்படும் என நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 முறை விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக 3 மணி நேரம் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. 3 தரப்பினர், இந்திய ஒலிம்பிக் சங்கம், வினேஷ் போகத் தரப்பு, அதே போன்று சர்வதேச மல்யுத்த சங்கம், அதே போன்று ஒலிம்பிக் கமிட்டி என்ற 3 தரப்பினரும் அந்த 3 மணி நேரத்துல இந்த விசாரணை வாதங்கள் என்பது நடைபெற்றது. கடந்த முறை தீர்ப்பு வழங்குவதாக இருந்த 10ஆம் தேதி பார்த்தோம்னா மாலை 6 மணிக்கு நமக்கு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போது 2 தரப்பினரிடமும் கூடுதல் ஆவணங்களை கேட்டும் கூடுதல் கேள்விகளும் அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு இன்று பாரிஸ் நேரப்படி மாலை 6 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த சூழல் தான் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் தரப்புல தன்னுடைய எடை குறைக்காமல் சென்றதற்கு பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டியுடைய காரணங்களையும் குறிப்பிட்டு அவர் அந்த இந்த சிஏஎஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு கடிதத்தை எழுதியிருப்பதாகவும், அந்த கடிதத்துல குறிப்பாக தன்னுடைய உடல் குறைப்பதற்கு என்னென்ன தடையூறுகள் இருந்தது, பாரிஸ் ஒலிம்பிக் வில்லேஜ்ல என்னென்ன தடையூறுகள் இருந்தது, குறிப்பாக பார்த்தா தன்னுடைய மல்யுத்தம் பயிற்சி செய்வதற்கான இடம் என்பது பாரிஸ் நேரப்படி இரவு 10 மணிக்கெல்லாம் மூடப்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய பயிற்சி மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. இரவு முழுவதும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டும் 100 கிராம் மட்டுமே இருந்ததால உடனடியாக வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல் தான் 2 தரப்பையும் கேட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக இந்த தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரி இந்தியாவின் வினேஷ் போகத் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.